Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் பக்தர் ஒருவர் கோவிலின் உள்ளே அமர்ந்து கறியுடன் கூடிய பிரியாணி சாப்பிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் குருதண்டபாணி வழங்கிட கேட்கலாம். குருதண்டபாணி வணக்கம். யார் இந்த நபர், எதற்காக இந்த செயல் செய்தார், என்ன விவரம்? பஞ்சபூத தலங்களில் அடித்தளமாகவும் நினைத்தாலே முக்தி தரும் திருத்தலமாக விளங்கும் திருவண்ணாமலைக்கு அனுதினமும் ஆயிரக்கணக்கானமும் பௌர்ணமி மாதங்களில் பல லட்சம் பக்தர்கள் வந்து திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்து இந்நிலையில் இன்று மாலை நண்பகல் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் 5ஆம் பிரகாரத்தில் ஆண் மற்றும் ஒரு பெண் நபர்களை இருவர் வந்து அண்ணாமலையார் கோவில் உள்ளே வந்து பிரியாணி மற்றும் முட்டையுடன் கூடிய பிரியாணி மற்றும் சிக்கனுடன் கூடிய பிரியாணி ஆகிய பிரியாணிகளை வந்து அசைவ உணவை அறிந்துள்ளார்கள். இதை கண்ட கோவில் ஊழியர்கள் மற்றும் பக்தர்கள் வந்து அதிர்ச்சி அடைந்து அங்கிருந்த கோவில் ஊழியர்களிடம் புகார் அளித்தார்கள். உடனடியாக கோவில் ஊழியர்கள் திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்துக்கு அளித்த புகாரின் பேரில் வந்து அங்கு வந்த காவல்துறையினர் அண்ணாமலையார் கோவில் வளாகத்தின் உள்ளே அமர்ந்து பிரியாணி மற்றும் இறைச்சியை உண்ட ஆண் மற்றும் பெண்ணை வந்து விசாரணைக்காக திருவண்ணாமலை நகர காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றார்கள். அண்ணாமலையார் கோவிலில் அமர்ந்து பக்தர்கள் இருவர் வந்து அசைவ உணவு உண்ட சம்பவம் அந்த பகுதியில் வந்து மிக பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி உள்ளது. தகவல்களை வழங்கியதற்கு நன்றி குருதண்டபாணி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.